கோவில்பட்டி என்ற சிறிய கிராமத்தில் வசந்தன் என்ற ஒரு சிறுவன் வசித்து வந்தான். அவன் மிகவும் இளகிய மனம் கொண்டவனாக இருந்தான். அவன் மற்றவருக்கு உதவி செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தான். அதை அவனுடைய நண்பர்கள் அதை கேலி செய்வார்கள். "நீ எதுக்குடா எல்லாருக்கும் உதவி பண்ணணும்?" என்று அவனது நண்பன் பிரபு கேட்க, வசந்தன் சிரித்துக்கொண்டே சொன்னான், "நமக்கு உதவி செய்ய முடிந்தால் ஏன் செய்யக்கூடாது?" ஒரு நாள் கிராமத்தில் கடுமையான மழை பெய்தது. பலர் தங்கள் வீடுகளை இழந்தனர். கிராம மக்கள் மிகவும் கவலையில் மூழ்கினார்கள். வசந்தன் தனது பெற்றோருடன் சேர்ந்து மக்களுக்கு உதவச் சென்றான். அவன் தனது உடைகள், உணவு மற்றும் தேவையான பொருட்களை கிராம மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தான். அந்த கிராமத்தில் பெரிய பணக்காரராக இருந்தவர் கோபாலன். அவனிடம் பணம் அதிகம் இருந்தாலும் உதவி செய்வதில் ஆர்வம் இல்லை. அவன் வசந்தனின் செயல்களை பார்த்து அவனை விமர்சிக்கத் தொடங்கினான். "உன் உதவியால் என்ன மாற்றம் வரும்?" என்று கோபாலன் கேட்டான். "ஒருவருக்கு ஒரு நிமிடம் கூட மகிழ்ச்சி கொடுக்க முடிந்தால் அதுவே பெரிய மாற்றம்" என்று வசந்தன் பதிலளித்தான். ஒரு நாள் கோபாலனின் வீட்டில் தீப்பிடித்தது. அவனது செல்வமும் உடைமைகளும் அனைத்தும் அழிந்தன. கிராம மக்கள் அந்த வீட்டிற்குள் செல்ல அஞ்சினார்கள். ஆனால் வசந்தன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கோபாலனின் குடும்பத்தை காப்பாற்றினான். அந்த நேரத்தில் கோபாலனுக்கு உண்மை புரிந்தது. அவன் வசந்தனை பார்த்து, "நான் இதுவரை தவறாக இருந்தேன். நான் சுயநலமாக மட்டுமே யோசித்தேன். ஆனால் நீ எனக்கு நல்ல மனம் கொண்ட ஒரு மனிதன் என்ற உண்மையை நிரூபித்தாய்" என்று கூறினான். அதன் பிறகு கோபாலன் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு பிறருக்கு உதவத் தொடங்கினான். கிராமத்தினரின் நம்பிக்கையை பெற்றவன் ஆனான். கருத்து: நம் வாழ்க்கையில் பணம் மட்டுமல்ல, நல்ல மனமும் முக்கியம். நம்மால் முடிந்த அளவிற்கு பிறருக்கு உதவினால் அது ஒரு நாள் நமக்கே பெரிதாக பயனளிக்கும்.